ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சளி இருமலுக்கான டீ தான் பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை நாம் நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா கொரன்னு தான் இடிக்கணும், ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. நீங்கள் இதை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நான் 10 மிளகு எடுக்கிறேன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். மிளகு கொஞ்சம் நல்லா இடிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போது இதை கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் இடிச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். மசாலா போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது ஒரு ஸ்மால் பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி நல்லா இடிச்சுக்கலாம். இஞ்சியும் இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியிலையே ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சியோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீ தூள் தான் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை 2.5 ஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை தான் போடணும்னு இல்லை, வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த 3த்தையும் நீங்கள் டீயில் போட்டு குடிக்க பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடியில் போய் தேங்கிடும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது நான் நல்லா கொதிக்குது. இப்போது நான் ஒரு கிளாஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். நாங்கள் இன்றைக்கி 2 பேருக்கு நான் டீ வைக்கிறேன். ஸோ நான் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பால், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இதில் 1/4 பங்கு நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அப்போது தான் டிகாஷன் பால் எல்லாமே நல்லா கலக்கும். அப்போ தான் குடிக்கும்போது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். கொஞ்சம் காரமாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அப்போது தான் சளி எல்லாமே முறிச்சு வரும். இது நீங்கள் இந்த டீயை நீங்கள் சளி இருமலுக்கு தான் குடிக்கணும்னு இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது கூட நீங்கள் குடிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து கலரே ரொம்ப திக்காக இருக்குது. இப்போது இதை நாம் வடிகட்டிடலாம். இங்கே பாருங்கள், கலரே வேறு மாதிரி இருக்குது. நம்ம எப்பயும் வீட்டில் டீ வைக்கிறத விட இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க மாத்திரை சாப்பிட மாட்டேன், கஷாயம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி டீ வச்சு நீங்கள் வீட்டில் கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த டீயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப மருந்து மாதிரி இருக்காது, நம்ம எப்பயும் போல் வீட்டில் டீ குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.